10,000 தேங்காய் அறுவடை செய்த தோட்டத்தில் தற்போது 2,000 தேங்காய் கூட இல்லை. தென்னை மரங்களை நிலைகுலைய செய்யும் தாக்குதலை கட்டுப்படுத்த அரசிடம் எந்த தீர்வும் இல்லாத நிலையில் தொடர்வதால் விவசாயிகள் திணறி வருகின்றனர். நான் சுமார் 1200 தென்னை மரம் வைத்து பராமரித்து வருகிறேன். கடந்த 2 வருடங்களாக இந்த வெள்ளை தாக்குதலின் காரணமாக தென்னை உற்பத்தியாளர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால், நம்மளுக்கு இந்த வெள்ளி அதிகமாக மரத்தில் வர்றனால அந்த பிஞ்சை வெள்ளிக்கல் சப்புவதால் அந்த பிஞ்சில் கொலையில் காயை பிடிக்கிறதில்ல. ரெண்டாவது, இன்றைக்கி ஒரு தென்னையோட கிலோ பருப்பு மார்க்கெட் 180 ரூபா இருக்குது. காய் ரேட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த காய் இப்படி போயிடுது. என்ன இதில் உள்ளே அவுட்டன்னே இருக்காது. நீங்கள் இன்றைக்கி ஒரு 300 கிராம் இருந்த பருப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் 60 கிராம் தான் உள்ள பருப்பு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், இந்த வெள்ளியோட தாக்குதலின் காரணமாக இந்த காய் எல்லாமே இப்படி போகுது. 30 ரூபாய்க்கு இருந்த காய் இன்றைக்கி 30 ரூபாய்க்கு காய் போகுது. ஆனால் காயோட அவுட்டன் கம்மியாக இருக்கிறதுனால தென்னை விவசாயிகள் மினிமம் ஒரு வருஷத்துக்கு 4 முதல் 5 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுது இந்த வருஷத்தில் மட்டும். என்ன காரணம்னா, இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான